உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, ட்ரிப்ஸ் போடும்போது டியூப்ல இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போடணுமா? சரியா ரிமூவ் பண்ணாம விட்டுருக்கு. அதான் அந்த நர்ஸ் ஓவரா சத்தம் போடும்போதே நினைச்சேன் இவளுக்கு வேலை தெரியுமோ தெரியாதோன்னு. இப்ப பாரு, என் பொண்ணு உயிருக்கே ஒல வச்சுட்டா. அவெல்லாம் என்ன நர்ஸுக்கு படிச்சுட்டு வந்திருக்கா? சரி விடு, நான் போடுறேம்மா. பார்த்து போடுறே. அம்மா, இப்ப எந்த பயமும் இல்லம்மா. நீங்க கூடவே இருங்கம்மா. இல்லன்னா நான் அக்கா கூட இருக்கவா? இல்லடி, நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். அம்மா, இந்த ட்ரிப்ஸ் பாட்டில் முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, நான் வந்து மாத்துறேன். சரி. இந்திரா, சாமி தாண்டி இந்த டைம்க்கு உன்னை சரியா கூட்டிட்டு வந்திருக்கு. நீ படிச்சிட்டு இருந்தவ குங்குமம் வைக்கிறதுக்கு உள்ள வருவியா? நீ வரலன்னா என்ன இருக்குமோ? அந்த நர்ஸ் ஒழுங்கா வேலை செய்யக்கூடாதா? இல்லம்மா, விடுங்கம்மா. இப்பதான் எதுவும் இல்லைல்ல. என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சுமா, அதனால தான் நான் உடனே ஓடி வந்தேன். சரி விடுங்கம்மா. அம்மா, அப்புறம் இது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏண்டி, இதை யார்கிட்டயும் சொல்லி அந்த நர்ஸ் என்ன இதுன்னு கேட்க வேண்டாமா? உன் மாமனாருக்கும் புருஷனுக்கும் சொன்னாலே போதும், அவளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. இல்லம்மா, வேண்டாம், விடுங்க. இப்போதைக்கு யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். அத்தை மாமாவோட மனசு அப்புறம் ரொம்ப வருத்தப்படும். நீங்க அமைதியா அக்கா கூடவே இருங்கம்மா. சரியா? நான் அக்காவை அப்புறமா வந்து பார்க்குறேன். சரி, நீ படிப்போம். கடவுளே, நான் இன்னும் என்னென்ன பார்க்கணுமோ? என் பிள்ளைங்களை எந்த கெட்டதும் தீண்டாம நீ தான் பார்த்துக்கணும் கடவுளே. ஆமா, அம்மா சொல்றது சரிதானே. எப்படி அக்கா ட்ரிப்ஸ்ல பபிள்ஸ் வந்திருக்கும்? நர்ஸ் இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? இல்லையே, இது அப்படி கேர்லெஸ்ஸா நடக்கிற விஷயம் மாதிரி தெரியல. இந்த மாதிரி விஷயத்துல எந்த நர்ஸும் கேர்ஃபுல்லா தானே இருப்பாங்க. நினைச்சு பார்த்தா இது சாதாரணமான விஷயம் இல்லை. இதுல ஏதோ தப்பு இருக்கு. இல்லைன்னா எனக்கு சந்தேகம் கூட வந்திருக்காதே. கடவுள் சக்தி தான் அக்கா கிட்ட என்ன போக வச்சிருக்கு. நான் போகலன்னா ஐயோ, அக்கா நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னமோ நெகட்டிவா நடந்திருக்கு. அது என்னன்னு முதல்ல யோசிக்கணும். வேணும்னு யாராவது டியூப்ல பபிள்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு விடுவாங்களா? சான்ஸே இல்லையே. ஒருவேளை யாராவது சொல்லி இப்படி செஞ்சிருந்தா அப்படி கூட இருக்கலாம். அந்த நர்ஸை கேட்டாதான் எல்லா உண்மையும் தெரியும். ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிடிச்சதும் அந்த நர்ஸ் கிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்கணும். யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.